ஜனாதிபதி அவர்கள் முப்படைகளுடைய பொதுமக்கள் காணிகளை முப்படைகளும் கைப்பற்றி இருக்கிற பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக ஆரம்பத்திலே ஜனாதிபதியாக வந்த உடனே அறிவித்தலை விட்டிருந்தார். அது பல இடங்களிலே நடைபெறவில்லை. அதிலே ஒரு விடயம் இந்த பள்ளிமுனை கடற்படையினர் வசம் இருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தோம். ஜனாதிபதிக்கும் இது சம்பந்தமாக கடிதங்களை அனுப்பியிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு மாற்று நடவடிக்கை நடைபெறப் போவதாக நாங்கள் அறிகிறோம். நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. வருகிற 20ஆம் தேதி இந்த கடற்படையினுடைய காணிகளை அளவிடப் போவதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்கப் போவதில்லை. மக்கள் நிச்சயமாக போராடுவார்கள். இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கும் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம். இந்த நிலைமையை மாற்றுவதற்காக. அதே போல இங்கே இருக்கின்ற அபிவிருத்தி குழு தலைவருக்கும் இது சம்பந்தமாக நாங்கள் முறைப்பாடு செய்ய இருக்கிறோம். ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பள்ளிமனை மக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கு பயந்தளிக்கப்பட வேண்டும். அவை கடற்படைக்கு அதை அபகரிக்கின்ற செயல்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்லாது மக்கள் போராட்டம் வெடிக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே ஜனாதிபதியிடமும் இது சம்பந்தமாக நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேச இருக்கிறோம். இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்பதை நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அவர் சம்பந்தமாக ஒழுக்காற்று நடவடிக்கை சாணக்கியன் தான் அதில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அது சம்பந்தமாக நாங்கள் அது எங்களுடைய கட்சியின் விருப்பம். எங்களுடைய கட்சி தான் முடிவெடுக்க வேண்டும். ஆகவே வெளியில் இருக்கின்ற 6வது சொல்லி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற விடயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என்ன விடயங்கள் என்று ஆராய்ந்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்று கட்சி தான் முடிவெடுக்க வேண்டும். என்னை பொறுத்தமட்டிலே நாங்கள் இது சம்பந்தமாக இன்னும் இறுதி முடிவுக்கு வரவில்லை. ஆனால் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேரவையோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆனால் சில சபைகளிலே நாங்கள் தமிழக கட்சிக்கும் எங்களுடைய ஆதரவுகளை செலுத்தி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே யாரோடு சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இட்டவரைக்கும் தோற்றப்பாட்டுக்கு வரவில்லை. யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டிலே மற்ற இடங்களிலே வன்னி வடக்கிலே வன்னி, கிழக்கிலே மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களிலே பேரவையினுடைய ஆசனங்கள் குறைவாக இருக்கிறபடியால் நாங்கள் அதிலே ஒரு முடிவுக்கு வர முடியாவிட்டாலும் யாழ்ப்பாணத்திலே நான் இருக்கின்ற 3-4 சபைகளுக்கு மேலே நாங்கள் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அந்த வகையிலே என்னை பொறுத்தமட்டிலே இத்தனை சபைகளை பிடிப்போம் என்பது இப்பொழுது கூற முடியாது. இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தமிழர் தரப்பு ஆள வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய செயல்பாடுகள் அமையும். இல்லை, இது தமிழ் கட்சி தான் நீங்கள் கேட்கணும். நாங்கள் அது சம்பந்தமாக செயல்பட போவதில்லை. இதற்கான விளக்கத்தை தமிழ் கட்சி தான் சொல்ல வேண்டும். எங்களை பொறுத்தமட்டிலே தமிழர்கள் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் தரப்பு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமாக இருக்கின்றபடியால் அந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். எனவே இந்த இபிடிபியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பது சம்பந்தமாக தமிழ் கட்சியிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும். அதன் அடிப்படையில் எத்தகைய முறைக்கு செல்லலாம் விருப்பங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். கௌரவ உறுப்பினர்
அமைச்சர்களுடைய பெயர்கள் பிரேரிக்கப்பட்டிருந்தது. அதன் சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் கொக்கட்டிச்சோலை பிரதேச சபையினுடைய உபதவிசாளராக எங்களுடைய கௌரவ உறுப்பினர் கபில்ராஜ் அவர்கள் பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கௌரவ உபதவிசாளர் மற்றும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள், எங்களுடைய பிரதேச சபையினுடைய செயலாளர் மற்றும் எங்களுடைய உத்தியோகஸ்தர்கள், அதே போன்று எங்களுடைய உள்ளூராட்சி திணைக்களத்திலே இருந்து வந்திருக்கின்ற கௌரவ உத்தியோகஸ்தர்கள் மற்றும் இந்த பிரதேச சபையிலே கடமை புரிகின்ற உத்தியோகஸ்தர்கள் அனைவரையும் விழித்தவனாக இந்த பிரதேச சபையிலே நாங்கள் எங்களுடைய சுயேட்சை குழுவும் எங்களுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பும் இணைந்து நாங்கள் இந்த ஆட்சியை அமைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நேரத்திலே இந்த தவிசாளராக என்னை தெரிவு செய்தமைக்காக அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி எப்பவும் உங்களோடு இணைந்து இந்த பிரதேச சபையை ஒரு நல்ல முறையிலே வழிநடத்துவேன் என்பதையும் கூறி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நாட்டின் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என தனுஷ்க ரசாஞ்சன காந்தகமகே தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு முறைப்பாடொன்றை செய்வதற்கு வருகை தந்த போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். அந்த மக்களுக்கு நியாயம் வழங்க கோரிய அனைத்து அரசாங்கங்களும் பதவிக்கு வருகின்றன. பதவிக்கு வந்ததும் அதனை அடியோடு மறந்து விடுகின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க எந்தவிதமான ஆதாரங்களும் சாட்சியங்களும் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றன. அவ்வாறு சாட்சியங்கள் இல்லை என கூற முடியாது. உதாரணமாக இலங்கை ராணுவத்தினரிடம் தஞ்சமடைந்த இசை பிரியா, சோபா ஆகியோர் கொல்லப்பட்டிருந்தனர். அதற்கு தகுந்த ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருக்கின்றன. இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தினர் அதற்கு எதிராக போலீசில் புகார் கொடுக்க முன்வராமல் உள்ளனர். அதேபோல அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் எவரும் உயிரோடு இல்லை எனவும் குறிப்பிடப்படுகின்றன. இந்த விடயம் தொடர்பாக நான் பேசுவதற்கு காரணம் எவரோடும் இருக்கும் விரோதம் இல்லை என்பதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வடக்கு மக்களுக்கு நல்லதை செய்ய நினைத்தால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதனை செய்வதே சிறந்ததாகும். அவ்வாறு செய்தால் மாத்திரமே அந்த மக்களின் மனங்களை வென்றெடுக்க முடியும். இராணுவத்தினரிடம் தஞ்சமடைந்த ஒருவரை கொலை செய்யும் அதிகாரம் இராணுவத்தினருக்கு இல்லை. மேலும் பாலச்சந்திரன் தொடர்பாகவும் எடுத்துக்கொண்டோமேயானால் பாலச்சந்திரன் என்பவர் யார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரின் இளைய மகனாவான். அது அனைவரும் அறிந்த விடயம். அவன் ஒரு புத்தி சுவாதீனமற்றவனாவான். அவனும் கூட கொல்லப்பட்டான். எனவே இது தொடர்பாக உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரி நான் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவில் புகார் ஒன்றை வழங்கியுள்ளேன். யுக்தி அஷ்ட කරන ලෙසත් දන්වන්න තමයි අද පොලිස් මූලස්ථානයට මම පැමිණිල්ලක් බාර දෙන්න පැමිණියේ.